யாருக்கு நம்ம பயப்படணும்? முதல்ல ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக, பிதாவாகிய தேவனுக்காக நம்ம பயப்படணும். முதல்ல ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுத்த பகுதி புத்தி உள்ள, குணம் உள்ள, நல்ல ஒழுக்கம் உள்ள. ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது நல்ல புத்தி உள்ள, ஒழுக்கம் உள்ள ஸ்திரீகளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்கள் புஸ்தகம் 112 1 வசனம் சொல்லு, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய கட்டளைகள் என்னன்னா 10 கட்டளைகள் இருக்கிறது. அவருடைய வழிகள் என்னென்ன இருக்குதுன்னா, கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழ வேண்டும், கர்த்தருக்கு நல்ல ஒழுக்கமாய் வாழ வேண்டும், கர்த்தருடைய ஜெபத்தில் அனுதினமும் தேவனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். அப்போ கர்த்தருக்கு பயந்து அந்த ஆசீர்வாதங்கள் எப்படியெல்லாம் கிடைச்சதுன்னு 3 தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது 112 1 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அல்லேலூயா, பாருங்க, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் இந்த வேதத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த கட்டளைகள் என்னென்ன ஏற்றப்பட்டிருக்கிறதோ அதன்படி நடந்தா நீ பாக்கியவதியா இருப்பாய், பாக்கியவானா இருப்பாய். அல்லேலூயா. அவர் வழிகள் நடக்கிற எந்த மனுஷனும், தாவீது அவர் வழிகள் நடந்தனா அவன் பாக்கியவானா இருந்தான். கர்த்தருடைய ஜெபத்தை அந்தி சந்தி மத்தியான ஜெபித்தான், கர்த்தர் அவனை ராஜாவாய் மாற்றினார். கர்த்தர் தள்ளப்பட்டவனை, ஒதுக்கப்பட்டவனை இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடி கர்த்தருடைய வல்லமையினால, கர்த்தருடைய கிருபையினால தாவீதை சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழுக பார்த்த தேவர், அவர் யாருக்கு பயந்திருந்தான்? கர்த்தருக்கு பயந்திருந்தார். அல்லேலூயா. யாருக்கு பயந்திருந்தான்? ஆண்டவருக்கு பயந்திருந்தார். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, 128 கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். அவர் வழியில் நடக்கணும், இது பயந்திருக்கணும், அவருடைய கட்டளைகளை கேட்கணும். முதல்ல அவருடைய கட்டளை நல்லா இருக்குதோ அந்த கட்டளை நல்லா கவனிக்கணும். வசனத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை மிகவும் பிரியமா இருக்குதான், பிரியப்படுத்தணும். இரண்டாவது சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிறவன் எவனோ, கர்த்தருக்கு பயப்படணும், அவர் கட்டளைகளை பிரியமா ஏற்றுக்கணுமா. அவருடைய கட்டளை பாடுகள் இருக்கும், துக்கம் இருக்கும், வேதனை இருக்கும். ஊழி என்பது லேசான காரியங்கள, பல உபத்திரங்கள் பாடுகளோடு வருகிறதுதான் ஊழி. அதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கர்த்தருக்கு காரியங்களை பயந்து இருக்கிறவன் பாக்கியவான் இருக்கிறான். மூன்றாவது சொல்லுகிறார், கர்த்தருடைய ரகசியங்கள் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. யாரு பயப்படுற ரகசியம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது, அந்த ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது வேதம் சொல்லுங்க. 3 காரியங்களை நீங்க வச்சுக்க பாருங்க. ஆண்டவர் சொல்ற 3 விதமான காரியங்களை கொடுக்கிறார். ஒண்ணு, பயப்படுறீங்க, அவர் கட்டளை கேட்கறீங்க. இரண்டாவது, பயந்து அவர் வழியில் நடக்கணும். மூன்றாவது, அவருடைய ரகசியத்துக்காக காத்திருக்கணுமா. அல்லேலூயா. அவருடைய ரகசியம் என்ன? அவர் வருகிற போது, அவர் 3ஆம் வரையில் வரும்போது ரகசியம் நம்ம எப்படி இருப்போம், ஏது இருப்போம் நமக்கு தெரியாது. அவர் ரகசியத்துக்காக நம்ம காத்திருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 103 சங்கீதம் 13 வசனம், கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள் இறங்குகிறார். பயந்தவர்கள் மேல இறங்குறாராம். யார் இறங்குது? பயந்தவர்கள் மேல இறங்குறார். அவர் யாரெல்லாம் நம்ம பயப்படுறோமோ, மனுஷனை விட கர்த்தருக்கு பயந்திருந்தா ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா. எடுத்து வாசித்து பாரு. வேதம் சொல்லுது 103 சங்கீதம் 13 வசனம், கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள். யாருக்கு பயப்படணுமா? கர்த்தருக்கு பயப்படு. அல்லேலூயா. யாருக்கு பயப்படணும்? நம்ம யாருக்கு பயப்படுறது இல்ல, பிசாசுக்கு பயந்து இருக்கிறோம். அல்லேலூயா. பிசாசு குடும்பத்துக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, விசுவாசுக்கு விரோதமா பிசாசு கொண்டு வருகிறான். இந்த பிசாசானவன் எப்படி வஞ்சிக்கிறான், கேதேபு நாவி எப்படி வருது குடும்பத்துக்குள்ள? நம்ம குடும்ப ஜெபம் இல்லாததுனால பிசாசு குடும்பத்தில் வருகிறான். நல்ல கவனமா கேட்டுக்கணும். நீங்க குடும்பத்துல மனுஷனால புறக்கணிக்கப்பட்ட குடும்ப ஜெபத்துல நம்ம 1 மணி நேரம் உட்கார்ந்து நம்ம ஜெபிச்சோம்னா பெண்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றங்கள் வரும். அந்த குடும்பம் ஏதோ ஆண்கள் வேலைக்கு போறாங்க வர்றாங்க, அவங்களுடைய காரியங்களை செய்து ஊழிய பாதையில் ஏதோ போறாங்க வர்றாங்க, எல்லாமே அவங்களுடைய கர்த்தருக்கு பயந்து யார் நடக்கிறாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நம்ம குடும்ப ஜெபம் நம்ம ஜெபிக்கிறோமா? குடும்ப ஜெபம் ஜெபிக்கிறோமா? இல்லை. குடும்ப ஜெபத்தை ஏன் ஆசீர்வாதம் எந்த பொருள் சொன்னா,
ஆண்டவர் சொல்றார், எந்த வீட்டுல குடும்ப ஜெபங்களோ அந்த வீட்டுல பிசாசு வந்து உட்கார்ந்துருவான். அல்லேலூயா. எந்த பிசாசு? வாய் பிசாசு, கண்ணு பிசாசு, மூக்கு பிசாசு, எல்லா பிசாசும் சேர்ந்து சண்டை போட்டுருமா வீட்டுல. அல்லேலூயா. எந்த வீட்டுல நெருப்பு இருக்கு அந்த வீட்டுல எறும்பு பக்கத்துல வராது. அதுபோல எந்த வாயை ஆண்டவரை துதிக்கல அந்த வாய் சண்டை போடாது. எந்த வாயை சமாதானம் பேச அந்த வாயை குடும்பத்திற்கு பிரச்சனை பண்ணாது. எந்த வாய் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்த அந்த வாய் போய் தெருவில் பேசாது. எந்த வாய் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியோட புகழ்ச்சியோட பேசுதோ அந்த வாய் போய் கோல் சொல்லாது. கசப்பு, வைராகம், போராமை, எரிச்சல், வழுக்கல், போட்டி இவைகளெல்லாம் சொல்லாது. இந்த குடும்ப தர்மத்துடைய வார்த்தைகளை பேசும்போது ஜெபிக்கதான் அவருடைய பிரசனத்தை உணர்ந்த ஒரு இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிய அக்கினியான வார்த்தை வசனங்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், நம்ம குடும்ப ஜெபத்துல இருந்தாலும் எல்லாவற்றிலும் நீ ஒரு மனப்பாத்தோட ஜெபத்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபிச்சாலும் அதான் ஆண்டவர் சொல்றார், முதல்ல கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி மிகவும் பிரியமா இருக்கணும். அவர் சொல்லுகிற வார்த்தை கவனமா இருக்கணும். ஆராதனை எத்தனை மணிக்குன்னா 8 மணி 7:45 வந்து உட்காரணும். அதான் பயந்து. இரண்டாவது சொல்றாரு, கர்த்தருடைய பயந்து அவர் வழி, அவர் சொல்ற வழியில் நாம நடந்தா ஆசீர்வாதங்கள் வருமா. மூன்றாவது சொல்றாரு, அவர் கர்த்தருடைய ரகசியங்களை உங்களுக்கு காண்பித்து ஆசீர்வதிப்பார். நான் தரிசனத்தோட உங்களுக்கு தரிசனம் வந்து எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்றவங்களுக்கு தான் அந்த பயந்து கட்டளைகள் ஆண்டுடைய வழியில் நடக்கிறவங்க இந்த தரிசனங்கள் வரும்னு ஆண்டவர் சொல்றார். 103ஆம் சங்கீதம் 113ஆம் சங்கீதத்துல 13ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் தமது பயந்தவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். யாரு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம். 111ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனம் சொல்லுது, தமக்கு பயந்தவர்கள் ஆகாரம் கொடுக்கிறார். யாருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். நூத்தி 11ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். வசனத்தை நல்லா தமக்கு பயந்தவர்களுக்கு யாரு கொடுக்குறா? நீ பசி பட்டுவதும் உங்க ஆகாரத்தை கொடுத்துவார். யாரு மேல பேசுற? அவர் கட்டளைகளை கேட்கணும். இரண்டாவது அவர் பயந்து நடக்கணும். மூணாவது அவர் ரகசியத்தை கேட்கணும். நாலாவது ஆகாரத்தை கொடுக்குற. அஞ்சாவது பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். ஆகாரத்தை கொடுக்கிறார். உடன்படிக்கையை என்றைக்கு நினைக்கிறாரா? ஹல்லேலூயா. அப்ப எப்படி நம்ம நல்ல ஒழுக்கம் உள்ள புத்தி உள்ள எப்படி இருக்கணுமா? பயந்து. இந்த மூணு இதுல வந்து 5 7 காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு. 145 சங்கீதம் 19 வசனம், தமக்கு பயத்தினுடைய விருப்பத்தின்படி பயந்த விருப்பத்தின்படி செய்வார் ஆண்டவர். ஆண்டவர் விருப்பத்தின்படி செய்வார். நீ கேட்கறது கேட்க வந்தா ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நல்ல ஒழுக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஆராதனை நல்லா கலந்து கொள்ள வேண்டும். ஆராதனை நீ ஜெபிக்க வேண்டும். குடும்ப ஜெபத்தில் ஒரு மனமா இருக்க வேண்டும். தனிமரமா இருந்தா கூட நீ தனிமரத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு மன ஆவிகளை ஊற்றி கர்த்தர் ஆசீர்வாதம். ஜெபம் இல்லாத வீட்டுல பிரச்சனை, போராட்டம், கண்டு எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாரும் வீட்டுல அவங்க ஒண்ணும் தெரியாது. குடும்பத்துல கிறிஸ்துவாங்க நமக்கு தான் அதிகமான உபத்திரம் வரும். ஏதி வச்சுக்க, நம்ம குடும்பத்துல தான் உபத்திரம் அதிகமா வரும். பாடுகள் வரும், பிரச்சனை வரும். இவங்க ஊழியம் செய்ய முடியாது. விசுவாசி வீட்டுல இவ்வளவு போராட்டத்தை கொண்டு வந்து யாருன்னா இவங்க வந்து பிசாசுகளோட உறவாடினா எந்த வர அந்த பிரச்சனை பிசாசுகளுக்குள்ள இல்லாதபடி நம்ம பிரிக்கும் போது தான் ஆண்டவர் நமக்கு உபத்திரவம், பாடு, நிந்திகள், அவமானத்தை கொடுத்து நமக்கு என்ன செய்யலாம்? பிசாசனை கொண்டு வருகிறான். அப்ப வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விருப்பத்தின்படி செய்து கூப்பிடுதலை கேட்டு நீ விருப்பத்தின்படி செய்யற ஆண்டவர். முதல்ல கட்டளையை காத்துக்கொண்டு அவர் பயந்துரு. மூணாவது ரகசியமா ஜெபம் பண்ணு. நான்காவது பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார். அவர் பயந்தவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். தமக்கு பயந்தவர்கள் விருப்பத்தின்படி செய்கிறார். அல்லேலூயா. விருப்பத்தின்படி செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு பயந்தவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு பாருங்க, தேவனுக்கு பயந்தது யாரு? ஒரு தெய்வ மனுஷன் இருக்கிறான், யோபு. யோபு என்ற மனுஷன் எப்படி பயந்திருந்தானா எடுத்து வாசித்து பாரு. யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 1-8 வசனம் வாசிக்கலாம். 1ஆம் வசனமும் 8ஆம் வசனமும். நல்ல கவனம். ஊஸ்து தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து
பொல்லாப்புக்கு விலகுமா இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். அந்த மனுஷன் எப்படி இருந்தான்? அதனால்தான் அவனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதம். பயந்து முதல் வசனம் சொன்னோம், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டான். யாரு? யோபு. அவருடைய வசனத்தின்படி நடந்தான், அவர் வார்த்தையின்படி நடந்தான். பிரச்சனை போராட்டங்கள் வந்த மத்தியிலே கூட நடந்தான். அவன் பிள்ளைகள் மறிக்கிறதே கூட பயந்திருந்தான். ஆடு மாடுகள் எல்லாம் ஒதுக்கி போன பயந்திருந்தான். வேலைக்காரர்கள் சுகமடைந்த செத்து போனதும் பயந்திருந்தான். அவன் மனைவி தூசித்து ஜீவனோடு சொன்ன அதுக்கும் பயந்திருந்தான். அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தானா, அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சாராம். யாருக்கு? யோபு பக்தனுக்கு. இரண்டாவது சொல்றாங்க, தேவனுக்கு பயந்திருந்த ஒரு மனுஷன் தான் கொர்நேலியு. அந்த கொர்நேலியு மனுஷன் எப்படி இருந்தான்? எடுத்து வாசித்து பார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இதுதான் ஒரு கிறிஸ்துவின் அழகு. எப்போதும் ஜெபம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். இதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ தர்மம் பண்ண மாட்டேது, எப்படி உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா ஆசீர்வாதம் இருக்கணும், வீடு கட்டணும், கடன் பிரச்சனை இருக்கணும், மற்றவரோட போன பாக்கியம் இருக்கணும், நல்ல நகை நட்டு போடணும், நல்ல கோட்டு சொல்லிட்டு போகணும், கார் வாகனம் வச்சுக்கணும், எல்லாமே ஆசைப்படுறோம். ஆனா ஆண்டவருக்கு என்ன செய்யற? தர்மம் பண்ணல, எப்படி ஆசீர்வாதம் வரும்? நீ தர்மம் பண்ணாதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். தர்மம் பண்ணலனா என்ன பண்ண முடியுது? நமக்கு எதுவுமே. நீ வேலை செய்கிறதுல 10ல் 1 பங்கு மாசத்துல அது ஒரு பங்கை நீ கூட ஆண்டவருக்கு உன்னுடைய வீட்டுகளை கர்த்தர் ஆசீர்வாதத்தை மாற்றி கொடுப்பார். தர்மங்களை பண்ணு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேவனுக்கு பயந்திருந்த ஒரு யோபு பக்தன், தேவனுக்கு பயந்திருந்த ஒரு கொர்நேலியு. ஆண்டவர் சொன்ன வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும், அப்படி படிக்கணும், வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான்.